பெரும்பாலான முக்கிய இலாக்காக்கள் துறைகள்ல வந்து இவங்க வந்து 4000க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் வந்து எந்தவித பட்ஜெட் தாக்கலும் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதுக்கெல்லாம் எங்கிருந்து இவங்க நிதி ஆதாரத்தை பண்ணாங்க, எப்படி அப்ரூவல் கிடைச்சுன்னு தெரியல. ஆனா இது எல்லாமே அவசர கதியில இருக்கிறவரை தூர்வார்த்து போகணுன்ற கோணத்துல தமிழக அரசு, திமுக அரசு 15,000 கோடி அளவுக்கு டெண்டர் விட்டுட்டாங்க. நேற்று பேசியிருந்தோம். இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட்ல இதுவரை தமிழகத்திற்கு எந்த நலனும் இவர்கள் செய்யவில்லை என்பதை காட்டுகிறது. பொதுமக்களுக்கு மொத்தமா ஒண்ணு சொல்லிக்கிறோம், நீங்க கடைசியா வாங்கின அந்த 1000 ரூபாய் இந்த 5,000 தான் இருக்கும். இந்த 5,000க்கு அப்புறம் இவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நிதியும் தரப்போவதில்லை. ஏற்கனவே இவங்க சொன்னாங்கல்ல, வந்த உடனே மாதம் 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க. 30 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த பணத்தையே கொடுத்தாங்க. இப்பயும் அதே மாதிரிதான் இந்த கடைசியாக கொடுத்த 5,000 ரூபாயோட இதை முடிச்சு கட்டி விடுவார்கள். இவர்கள் திரும்பவும் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க போறதில்லை. கடைசி வருஷம் இதே மாதிரி ஒரு 4,000 5,000 போட்டு முடிச்சிருவாங்க. இனிமேல் உங்க அக்கௌண்ட்ல இந்த 1000 ரூபாய் சம்பந்தமாக இந்த திமுக அரசு 1 ரூபாய் கூட வரவு வைக்க மாட்டார்கள். அதற்கான எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட் இல்லை. ஸோ மொத்தமாக இவர்கள் தமிழக மக்களின் தமிழக வளங்களையும் சுருட்டும் பட்ஜெட்டாக இது திமுக அரசுடைய குடும்ப பட்ஜெட்டாக இருக்கு. 5 பைசா தமிழக மக்களுக்கு, இதனால் பாமர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, சிறு குறு தொழில்களுக்கு எந்த வகையிலும் எதுவுமே பிரயோஜனமே இல்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெபிசிட், அதாவது 22,000 கோடி அளவுக்கு டெபிசிட் காட்டியிருக்காங்க. அதாவது 10 லட்சம் கோடியை தாண்டியது கடன். ஆனால் இவர்கள் வருவாயை பெருக்கிறதுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அதாவது சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைன்றதுக்கு தான் உதயநிதியை போட்டாங்க. உதயநிதியாக ஏதாவது செஞ்சிருக்காருன்னு பார்த்தா அதுவும் செய்யல. வருவாயை பெருக்கிறதுக்கு இவங்க ஒரு புதிய திட்டங்கள், அரசுடைய வருவாயை பெருக்கிறதுக்கு கடைசியாக காமராஜர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் தான் வருவாய் இருக்கு. அதையும் இவர்கள் நஷ்டத்தில் இயங்க வைத்து விட்டார்கள். எந்த விதத்திலும் வருவாயை பெருக்கிறதுக்கு இவங்க தமிழக அரசால இதுவரைக்கும் புதுசா எந்த அறிவிப்பும் வரலை. தனியாக அவர்கள் குடும்பங்கள் செய்யும் தொழில்கள் மட்டுமே வளர்ந்துகிட்டு இருக்கு.